Hello everyone. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி பேராகிராஃப்ல பேராகிராஃப் நம்பர் 5 தான் நம்ம இதல பார்க்க போறோம். சோ நம்ம ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் எல்லாமே நம்ம போட்டுருப்போம். சோ அந்த இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபோட எக்ஸ்பிளனேஷனை தான் நம்ம இந்த வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுல இப்போ நம்ம பார்க்க போறது லெசன் நம்பர் 5. அதாவது டாபிக் என்னது? ஆல் சம்மர் இன் a டே. இதனோட ஆத்தர் வந்து நமக்கு ரே பிராட்பரியா இருக்காரு. சோ இது என்ன ஜானர்ல எழுதப்பட்டிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன். ஓகேவா? சோ இதனோட தீம் வந்து லைஃப் ஆஃப் வீனஸ். Okay, so this story is details with a group of children. Okay, ஒரு group of children இருக்காங்க. அவங்க வந்து வீனஸ்ல அவங்க parents ஓட live பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்கலாம் வந்து எந்த ஏஜ் குரூப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 9 to 10 இருப்பாங்க. ஓகேவா? சோ அவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒகேஷன் நடக்க போகுது அதுக்காக. ஓகேவா? It has been continuously raining for 7 years. அவங்களுக்கு எப்படி இருக்கா? 7 years அவங்களுக்கு வந்து ரெயின் ஆயிட்டே இருக்கு. அதுவும் எப்படி கண்டினியூஸா ரெயின் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? சோ த சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the sun will appear for 2 hours. சன் வந்து அவங்களுக்கு ஒரு 2 hours வந்து அப்பியர் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. the children எல்லாமே என்ன பண்றாங்கன்னா only seen the sun only once in their lifetime because அவங்க வந்து ஒரு 9 to 10 years childrenஸா தான் இருப்பாங்க. சோ இந்த சன் வந்து அவங்களுக்கு 7 years ஒன் டைம் தான் வரும். சோ அப்படி இருக்கும்போது அவங்களோட லைஃப் டைம்ல வந்து அவங்க சன்னை வந்து ஒரே ஒரு வாட்டி தான் வந்து பார்த்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து when they were 2 years old. எப்போனா அவங்க ஒரு 2 years ஓல்டா இருக்கும்போது பார்த்துருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து அவங்களுக்கு அவ்வளோவா ஞாபகம் இருக்காது இல்லையா? ஸோ ஒரு 2 yearsல வந்து நீங்கள் சன்னை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது ஸோ அவங்களுக்கு அது அவ்வளோவா ஞாபகமும் இருக்காது. ஸோ அதனால அவங்க இப்போ ரொம்ப ஈகரா இருக்காங்க. ஓகேவா? ஸோ there was a girl named மார்கெட். ஸோ அவங்களுக்கு மார்கெட்ன்ற அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ வந்து who does not participate in any classroom activity. எந்த ஒரு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிலுமே அவ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அவர் வந்து தின் அண்ட் பேலா இருக்கிறா. அவ வந்து she had lived on the earth. அவ வந்து earthல வந்து வாழ்ந்திருக்கா. ஓகேவா? she was 5 years old. 5 years old அவங்க வந்து இருந்திருக்கா. ஓகேவா? she has many memories of the sun. அவளுக்கு வந்து சன்னை பத்தின எல்லாமே தெரியும். ஏன்னா வந்து since she was lived in earth அப்படின்றதுனால. so actually she is in depressed state for much of the time on Venus. ஸோ வீனஸ்ல வந்ததுல இருந்து அவ ரொம்ப எப்படி இருக்கா? ரொம்ப டிப்ரெஸ்டா தான் இருக்கா. ஸோ அவ வந்து விண்டோ வழியா வெளியே பார்த்துட்டே இருக்கும் போது she was waiting silently for the rain to stop on the sun to come. ஸோ ரெயின் எப்போ ஸ்டாப் ஆகும், சன் எப்போ வரும் அப்படின்றதுக்காக அவ வந்து ரொம்ப ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஸோ the other children get upset about her. ஓகேவா? ஸோ தே ஓவர் போர் ஹர். ஏன்னா வந்து இவளுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? இவ வந்து சன்னை பார்த்துருக்கா, earthல வாழ்ந்திருக்கா. ஸோ இதுல எல்லாமே இவளுக்கு தெரியுன்றதுனால அங்க இருக்க மற்ற பசங்களாம் வந்து அவளை ரொம்ப அப்செட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ தே லாக் ஹர் இன் ரூம் ஆஃப் கிளாசெட். ஸோ அவ அந்த ரெயின் அந்த சன்னை வந்து அவ பார்க்கவே கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணிடுறாங்க, அங்க இருக்க பசங்கலாம் வந்து அவளை வந்து ஒரு கிளாசெட்ல போட்டு மூடிடுறாங்க, லாக் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் சம் டைம் த ரெயின் ஸ்டாப் ஆகுது, சன் அப்பியர் ஆகுது. எல்லா சில்ட்ரனும் அங்க வந்து விளையாடுறாங்க. அந்த பிரைட் சன்ஷைனை வந்து எல்லா சில்ட்ரனுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. பட் இட் டஸ் நாட் லாஸ்ட் லாங். ஓகே? ஸோ இது வந்து ஒரு 2 hours தானே இருக்குன்றதுனால இது ரொம்ப நேரம் இல்லை. ஓகே? ஸோ த ரெயின் கிளவுட்ஸ் அப்பியர். அகைன் என்ன ஆகுது? ரெயின் கிளவுட்ஸ் எல்லாமே அப்பியர் ஆகுது. சன் வந்து ரீட்ரீட்ஸ் ஆகுது. ஸோ ரெயின் பிகேன் டு ஃபால். அ கேர்ள் சடன்லி ரிமெம்பர்ஸ் ஆஃப் மார்கெட். ஓகேவா? ஸோ அந்த 2 hours அப்புறமா அந்த சன் வந்து போனதுக்கு அப்புறம் ரெயின் அகைன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு கேர்ளுக்கு ஞாபகம் வருது, நம்ம வந்து மார்கெட்டை வந்து அங்கே போட்டு லாக் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷீ இஸ் லாக்ட் அட் அ கிளாசெட். ஓகேவா? the girl walked towards the closet. When they came to Margaret, they unlocked the door. Margaret comes out slowly. So அவ வந்து ஸ்லோவா வந்து வெளியே வரா. The author wants to convey that the power of the sun over the children living on Venus is notable. They are pale. The lack of sun has washed away their compassion for the people. They do regularly this until the sun reappears. The sun is living life. The sun is life-giving for the landscape to heal the inhabitants of Venus. ஸோ அங்கே அந்த சன்னுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த வீனஸ்க்கு. ஏன்னா வந்து அவங்க இதுவரையும் அந்த சன்னை பார்த்ததே இல்லை இல்லையா? ஸோ அதனால அந்த எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கே இருக்க இன்ஹாபிட்டன்ஸ்க்கு எல்லாமே வந்து லைஃபே வந்து அந்த சன்னு தான். ஸோ அந்த சன் வரும்போது தான் அவங்க கொஞ்சம் வந்து ஹீல் ஆகுவாங்க, அந்த லேண்ட்ஸ்கேப் எல்லாமே கொஞ்சம் ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஆல் சம்மர் இன் a டே அப்படின்ற இந்த ஸ்டோரியில நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து எல்லா வீடியோ உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு மறக்காம விளையாட்டு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.